Welcome to Geomath. I am Jyotilakshmi, Maths tutor. Students, நம்ம last classல GP, that is geometric progressionல sequence பார்த்தோம். இப்போ அதை பேஸ் பண்ணி வர problems exercise 2.7ல இருக்கு. ஸோ நம்ம இப்போ exercise 2.7 ஸ்டார்ட் பண்ணலாம். We lie, but we know we can't water what doesn't grow. Give up, let it go. Well, we fell apart just in time. You said Students, last week, that is last classல நம்ம GPனா என்னன்னு பார்த்தோம். That is GP means ஒரு சீக்வென்ஸில் consecutive termsோட காமன் ரேஷியோ இருந்ததுன்னா, தட் இஸ் அதை டிவைட் பண்ணும்போது அந்த ரேஷியோ ஈக்குவலாக இருந்ததுன்னா தென் இட் இஸ் ஜிபின்னு சொல்லலாம். தட் இஸ் T2 by T1 will be equal to T3 by T2 will be equal to T4 by T3. ஸோ இப்போ ஜிபி சீக்வென்ஸை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம எக்ஸசைஸ் 2.7ல் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வென்சஸ் ஆர் இன் ஜிபின்னு கேட்டிருக்காங்க கொஷின். ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் பாருங்கள், 444 444 4444ன்னு போயிட்டுருக்கா சீக்வென்ஸ். ஸோ இதில் நம்ம இது ஜிபியில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம என்னென்னு எடுப்போம், யூஸ்வலாக T1, செகண்ட் டேர்மை T2, தேர்ட் டேர்ம் T3, ஃபோர்த்து டேர்ம் T4 அப்படின்னு எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், T2 by T1 என்னதுன்னு பாருங்கள், 44 by 4 11. ஸோ 11 வந்துடுச்சா. அப்போ அடுத்ததும் என்ன வரணும், நமக்கு 11 வரணும். பட் என்ன வருதுன்னு பார்க்கலாமா. ஸோ 444, T3 is 444 by 44. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா ஃப்ராக்ஷனில் தான் வரும், இல்லாட்டி டெசிமல் நம்பரில். ஓகே, ஸோ அப்போ அது ஈக்குவல் டு 11ஆக இருக்க முடியாது. ஸோ என்னென்ன எழுதணும் நீங்கள், இப்போ T2 by T1 இஸ் நாட் ஈக்குவல் டு T3 by T2ன்னு வந்துடுச்சு. 11 வருது, இங்கே 11 வரலை. அப்போது இந்த சீக்வென்ஸ் எதில் இல்லை, ஜிபியில் இல்லை. ஸோ த சீக்வென்ஸ் இஸ் நாட் அன் ஜிபி, இஸ் நாட் அ ஜிபி. ஸோ ஜிபி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். அதே மாதிரி T2 by T1. What is T2 here? 0.05 divided by 0.5. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு தெரியுமா. எப்போவுமே 2 டெசிமல் நம்பர்ஸ், நியூமரேட்டரில் டெசிமல் நம்பர், டினாமினேட்டரில் டெசிமல் நம்பர் இருக்கீங்க. நியூமரேட்டர் எப்படி வேணால் இருக்கலாம், ஹோல் நம்பராக இருக்கலாம், இல்லை டெசிமல் நம்பராக இருக்கலாம் டிவைட் பண்ணும்போது. பட் டினாமினேட்டர் எப்போவுமே என்னவாக இருக்கக்கூடாதுன்னா டிவைட் பண்ணும்போது டெசிமல் நம்பரில் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். யூ ஹாவ் ஒன்லி 1 digit ஹியர். அப்போ 1 digit இருந்ததுன்னா நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையுமே எதால் மல்டிப்ளை பண்ணணும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சப்போஸ் டெசிமல் நம்பருக்கு அப்புறமா 2 digits இருந்ததுன்னா 100ஆல் மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் கொடுக்கணும். சப்போஸ் 3 digits இருந்ததுன்னா 1000, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 4 digits இருந்ததுன்னா 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே அந்த மாதிரி நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா சிங்கிள் டிஜிட் இருக்குது. ஸோ நம்ம எதால் மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் கொடுக்க போகிறோன்னா 10 by 10. ஸோ இப்போது டினாமினேட்டரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும், அது 5 ஆகிடும் இல்லையா. மல்டிப்ளை பண்ணும்போது சிங்கிள் டிஜிட், 10ஆல் பண்ணும்போது பாயிண்ட் இங்கே வந்துடும். ஸோ அப்போ 5. அதே மாதிரி இங்கே பண்ணும்போது என்னாகும், பாயிண்ட் இங்கே மூவ் ஆகும். அப்போது என்னாகும் 0.5ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0.1. ஸோ 0.1 is the ratio here, T2 by T1. ஸோ நெக்ஸ்ட்டு T3 by T2 போடுவோமா. T3 என்னதுங்க, 0.005. ஸோ 0.005 எடுத்து T2 is nothing but 0.05. இப்போ பாருங்கள் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா how many digits are there, 2 digits. அப்போ எதால் மல்டிப்ளைங் டிவைடிங் கொடுக்கணும், 100ஆல் மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த டெசிமல் பாயிண்ட் இங்கே மூவ் ஆகும். அப்போ என்ன ஆகும், 0.5, இங்கே டெசிமல் பாயிண்ட் போயிடும். ஸோ 5 சேமாக இருக்கா. ஸோ இதுவும் 0.1. இப்போ காமன் ரேஷியோ சேமாக இருக்கா. ஸோ இங்கே என்ன நம்ம கொடுக்கலாம், இதுக்கப்புறம் டேர்ம்ஸ் இல்லை, அதனால் நம்ம போடணும்னு நெசசிட்டி கிடையாது.
T2 by T1 is equal to T3 by T2, which implies the sequence is a GP. Okay, so our third subdivision is over. Now move to fifth subdivision. Okay, so இங்கே பார்த்தீங்கன்னா sequence இப்படி போதா 1, -5, -25, -125. ஸோ இப்போ இதுக்கு நம்ம கூட போகிறோம் T1 by T2 by T1. What is T2? -5 by 1, which is equal to -5. இல்லையா? Next T3 by T2. T3 by T2. என்ன வருது பாருங்க, T3 is 25, T2 is -5. So again 5 times இங்கே மைனஸ் இருக்கிறதுனால என்ன வரும் உங்களுக்கு -5. ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஒன் மோர் டேர்ம் கொடுத்துருக்கிறதுனால அதையும் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வரும், T4 by T3. T4 என்னது, -125 divided by 25. 25 5s are, which is equal to -5. இப்போ பாருங்கள் எல்லாமே ஈக்குவலாக இருக்கா. ஸோ T2 by T1 is equal to T3 by T2, which is equal to T3 by T4, which implies the sequence is a GP. Sequence is a GP. Okay. So over fifth problem. Next seventh problem பாருங்க. Same thing, T2 by T1, which is equal to 4 by 16. So 1 time 4 time equal to 1 by 4. Next T3 by T2. What is T3? 1 by 4. Same avarda. Next one is T4 by T3. What is T4? 1 by 4. So 1 by 4 by 1, which is equal to 1 by 4. Okay. So எல்லாமே ஈக்குவலாக வருதா. அப்போ என்ன பண்ணலாம் நம்ம, T2 by T1, which is equal to T3 by T2, which is equal to T4 by T3, implies that the sequence is a GP. ஸோ இப்போ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஜிபியில் இருக்கா இல்லை ஏபியில் இருக்கான்றதை எப்படி செக் பண்ணணும்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ வெரி ஈஸி ப்ராப்ளம் திஸ். See the second problem. Write the first 3 terms of the GP whose first term and the common ratio are given below. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஜிபியை ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கு என்னென்ன தேவை, நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் தேவை, காமன் ரேஷியோ தேவை. அது ரெண்டும் கொடுத்துருக்காங்களா, ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆர் இஸ் த காமன் ரேஷியோ. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ஜிபி ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு ஜென்ரல் ஃபார்மை எழுதிக்கணும். த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஜிபி, ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஜிபி நமக்கு தெரியும் இல்லையா. வாட் இஸ் த ஜென்ரல் ஃபார்ம், ஏஆர் ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன். நெக்ஸ்ட் ஏஆர் கியூப் அப்படி போகும். அந்த nth டேர்ம் இஸ் ஏஆர் பவர் n-1 இல்லையா. ஸோ இப்போ இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். √2 இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம். தென் நெக்ஸ்ட் என்ன வரும், ஏஆர்னா √2 இன்ட்டு √2, இது செகண்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம் என்ன வரும், √2 இன்ட்டு ஆர் ஸ்கொயரா, √2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ஆர் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஸோ ஆன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் √2 இன்ட்டு √2 இஸ் வாட், 2. இங்கே √2 த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், √2 இன்ட்டு √2 என்ன ஆகிடும், அது 2 ஆகிடும். 2ஓட √2 மல்டிப்ளை பண்ணும்போது 2√2. ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். இப்போ நம்ம ஜிபியில் ஆக்சுவலி 3 டேர்ம்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா. இட் இஸ் இனஃப் டு ரைட் 3 டேர்ம்ஸ் எழுதினாலே போதும் நமக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். அகெயின் த சேம் திங், த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப்
general form of GP is again AR square and so on. So இப்போ substitute பண்ணுங்க. A is 1000 and AR means 1000 into 2 by 5 and this is the second term. Next one is 1000 into R square means 2 by 5 the whole square. So 3 terms முடிச்சாச்சு. இப்போ simplify பண்ணிக்கோங்க. First term is 1000. இங்கே கேன்சல் பண்ணலாம் இல்லையா 5 இதையும் 5 2s are then 200. 200 into 2 is 400. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்கொயர் பண்ணிக்கணும், அப்புறம் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். 1000 into 2 into 2 is what? 4. ஸோ இதை 5 into 5 வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம் நீங்கள். 5 into what? 5 2s ஆரா? ஓகே, அகெயின் திரும்ப கேன்சல் பண்ணும்போது 440 வரும். ஸோ 40 into 4 is what? 160. ஸோ 1000, 400, 40 into 4 is 160. So that's all. This is the resulting GP. See the third problem. In a GP 729, 243, 81, find T7. Okay. So இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா T7 கண்டுபிடிக்கணும். Okay. So GP, given GP. T7 னா என்னது? ஆக்சுவலி 7th term. ஸோ நமக்கு ஆல்ரெடி nth term ஃபார்முலா தெரியும் இல்லையா? nth term எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தெரியும் ஜிபியில். ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம T7 கண்டுபிடிச்சிக்கலாம். given GP is 729, 243, 81, dot. Okay. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் A 729 இல்லையா? ஃபர்ஸ்ட் டேர்ம் வேணும், R வேணும், காமன் ரேஷியோ T2 by T1. What is T2? 243. 729. See 243 into 3. 729 ah? So upper 1 time, 3 time, which is equal to 1 by 3. Okay. So இப்போ நமக்கு Rம் கிடைச்சாச்சு, Aயும் கிடைச்சாச்சு. இப்போ நமக்கு nth term formula வேணும். What is nth term formula? AR power n minus 1. This is the nth term formula. So T7 நமக்கு என்ன வேணும்? T7 வேணும். T7 is equal to AR power 7 minus 1. nக்கு substitution கொடுங்க இங்கே 7. அப்போ என்ன ஆகும்? 7 minus 1 which is equal to AR power 6. ஸோ நம்ம ஏபியில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? nth term formula என்ன வரும்? Tn is equal to A plus n minus 1 into D வரும். ஸோ நம்ம இங்கே என்னோட வேல்யூவை விட டியோட கோஎஃபிஷியன்ட் 1 குறையும்னு சொன்னேன் இல்லையா? n minus 1. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆரோட பவரில் பாருங்கள் n minus 1 இருக்குது. அப்போது இங்கே n வேல்யூவோட இங்கே ஆரோட பவர் என்ன ஆகும்னா 1 குறையும். n வேல்யூ 7னா 6, n வேல்யூ 9னா இங்கே என்ன வரும்? 8 வரும். n வேல்யூ 10னா இங்கே 9 வரும். அது மாதிரி பவரில் 1 குறையும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே டியோட கோஎஃபிஷியண்ட்டை குறைக்கிற மாதிரி ஜிபியில் வந்து ஆரோட பவர் வந்து 1 ரெடியூஸ் ஆகும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ T7க்கு இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா, AR பவர் 6. ஓகே, A is what here? 729. R is what? 1 by 3. So power 6. ஆரோட வேல்யூ எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. ஓகே, and now 729 into 1ஓட பவர் என்னது? இங்கே 6. 1 power 6 is 1. 3க்கும் இந்த பவர் எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும்? இங்கே 3 power 6 ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இந்த 729 சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 729 ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 3 2s are 6. Carry over 1, 12 means 4 times 3. Again 3 எடுத்திங்கன்னா 3 8s are, then 1s are. Again 3 எடுத்திங்கன்னா 3 2s are 6. Carry over 2, 21 means 7. Again 3, here 9 times. 3 3. So how many 3s? 1 2 3 4 5 6.
ஸோ 729 எப்படி மாற்றலானுங்க 3 power 6ன்னு மாற்றிக்கலாம். ஸோ 1/3 power 6 ரெண்டு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் which is equal to 1. அப்போது T7ஓட வேல்யூ 1. அதாவது இந்த ஜிபி சீக்வன்ஸில் 7th டேர்ம் என்ன வருது நமக்கு 1 வருது. ரெடியூஸ் ஆகிட்டே போகுது பாருங்கள், டிக்ரீஸிங் ஆர்டரில் போகுது. ஸோ டிக்ரீஸ் ஆகிட்டே போகும்போது 7th டேர்மில் என்ன வரும் நமக்கு 1 வரும். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். So now 5th problem of exercise 2.7 we are going to see the question. Find the number of terms in the following GP. ஸோ இங்கே பாருங்கள் ஜிபி கொடுத்துட்டாங்க, இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஃபைனைட் ஜிபி இல்லையா. லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாலே ஃபைனைட் ஜிபி. ஃபைனைட்னாலே அது என்னதுன்னு தெரியும் உங்களுக்கு, கவுண்டபிள்னு தெரியும் இல்லையா. ஸோ இந்த ஃபைனைட் ஜிபியில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, தட் இஸ் த கொஷின் யா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஆஸ் யூஷுவல் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வெறும் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஜிபி பார்த்தோம் அண்ட் தென் nth டேர்ம் பார்த்தோம். ஆனால் ஏபியில் நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபிக்கு ஒரு ஃபார்முலா, nth டேர்முக்கு ஒரு ஃபார்முலா, n கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அந்த மாதிரி ஜிபியில் உங்களுக்கு n கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கிடையாது. ஸோ நம்ம எதை யூஸ் பண்ணி n கண்டுபிடிக்கணும் அப்படின்னா nth டேர்ம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் n கண்டுபிடிக்கணும். ஸோ nth டேர்ம் போது உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா AR⁻n-1. ஸோ அப்போ ஏ தேவை ஆர் தேவை, அது ரெண்டையும் எழுதிடலாம் நம்ம. ஏ ஈக்குவல் டு என்ன வரும் 1/3. ஓகே, ஸோ ஆர் ஈக்குவல் டு T2/T1 which is equal to 1/9/1/3. ஸோ இது என்னாகும் 1/9 நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் 1/3 இருக்குது. டினாமினேட்டர் இங்கே மேலே வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும்போது டிவிஷன் சைன் ரெசிப்ரோக்கல் போட்டுருணும். இந்த 1/3 என்னவாகிடும் 3/1 ஆகிடும். இப்போது 1 times 3 times. ஸோ நியூமரேட்டரில் 1 into 1, டினாமினேட்டரில் 3 into 1. ஸோ 1/3 இஸ் த காமன் ரேஷியோ ஆர். நெக்ஸ்ட்டு இது இருக்குது இல்லையா, நம்ம அங்கே ஏபியில் வந்து லாஸ்ட் டேர்மை எல்லுன்னு எடுப்போம். பட் இங்கே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் நான், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா இல்லை. ஸோ அதனால் இந்த லாஸ்ட் டேர்மை நம்ம வந்து nth டேர்மாக எடுக்கலாம். அதாவது ஏதோ ஒரு n நம்பர் ஆஃப் டேர்ம், n பொசிஷனில் nth பொசிஷனில் இந்த டேர்ம் இருக்குது. அதனால் இதை nth டேர்மாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், இதை tnன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ nth டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இது எத்தனாவது டேர்மில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சீக்வென்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர் நியூமரேட்டர் எல்லாமே 1 தான் காமனாக. ஆனால் டினாமினேட்டர் வந்து 3யோட பவர் போயிட்டுருக்கு பாருங்கள். இது 3, இது 3 ஸ்கொயர், இது 3 கியூப். அப்போ இதுவும் 3யோட பவராக தான் இருக்கும். பட் அது என்னதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே nth டேர்ம் ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. nth டேர்ம் என்னது AR⁻n-1. இதுதான் என்னது உங்களுக்கு nth டேர்ம் ஃபார்முலா. ஸோ இந்த TN இங்கே இருக்க TNக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். AR⁻n-1 ஈக்குவல் டு 1/287. இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதில் ஏ வேல்யூ இஸ் நோட், ஆர் வேல்யூ இஸ் நோட். எது மட்டும் தெரியாது நமக்கு, n மட்டும் தெரியாது. ஸோ 1 ஈக்குவேஷன் அண்ட் 1 அன்னோன் இருக்குது. அப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா n வேல்யூவை ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ ஏ வேல்யூ என்னது இங்கே நமக்கு 1/3 ஏ வேல்யூ, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. a into r value என்னது again 1/3, the whole power n-1 which is equal to 1/2087. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணி 3யோட பவராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்பொனென்ஷியலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 3 7s are, then 3 2s are, carry over 2 so 9 times, then 3 2s are, carry over 1, 12 means 4, then 3, so 3 8 times 1 time 3 27, 3 9 3 3, so 1 2 3 4 5 6 7. ஸோ இதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் நம்ம 1/3/7ன்னு எழுதலாம் இதை இல்லையா. அதுக்கு முன்னாடி இங்கே பவர் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா 1ஓட பவர் எது இருந்தாலும் 1 அப்படியே தான் இருக்கும், எந்த நம்பர் இருந்தாலும் 1 1 தான் இல்லையா. கீழே 3, அதாவது பாசிட்டிவ் நம்பர். சி 1ஓட பவர் பாசிட்டிவ் நம்பராக இருக்கும்போது 1 1ஆகவே தான் இருக்கும். தென் 3 part
n minus 1. கண்டிப்பாக இது எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும் இல்லையா? நெகட்டிவாக இருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா n is number of terms which is greater than 1 தான் இருக்க முடியும். 1 or greater than 1. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 by இது என்ன வந்துச்சு உங்களுக்கு? 7 வந்துச்சா? 1 2 3 4 5 6 7. ஸோ 3 power 7 அப்படின்னு மாற்றிக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? இந்த 1/3 நான் இந்த சைடை எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகே. ஸோ ரிமைனிங் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1/3 power n minus 1 இருக்கும். ரைட்டில் என்ன இருக்குது? 1/3 power 7 இருக்குது இல்லையா? ஸோ இது இந்த பக்கம் வரும்போது ரெசிப்ரோக்கலாக வருமா? இந்த சைடு வரும்போது ஈக்குவல் டு சைனுக்கு. அப்போ என்ன ஆகும்? அது 3/1 ஆகிடும். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஹியர் யூ வில் கெட் த பவர் என்ன ஆகும்? 1 ரெடியூஸ் ஆகும். இங்கே பவர் 1 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ 7ல் 1 போச்சுன்னா என்ன வரும் உங்களுக்கு? 6 வரும். ஸோ இப்போ பாருங்கள் 1/3 power n minus 1 equal to இங்கே 1 time 1 into 1 is 1. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 3 power 6 into 1 is 3 power 6. இப்போது நமக்கு இங்கே ஈக்குவல் டு சைன் இருக்குது, நியூமரேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ டினாமினேட்டரும் எப்படி இருக்கணும்? சேமாக தான் இருக்கணும். ஸோ அப்போ டினாமினேட்டரை மட்டும் ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு 3 power 6. ஓகே. இப்போது பேஸ் 2 என்ன இருக்குது உங்களுக்கு? சேமாக இருக்கா? பவர் அப்போ எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக தானே இருக்கணும். ஏன்னா இங்கே ஈக்குவல் டு சைன் இருக்குது. அப்போ பேஸ் சேமாக இருந்தால் பவரும் ஈக்குவலாக தான் இருக்கணுன்றதுனால நம்ம n minus 1 equal to 6ன்னு ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ n equal to என்ன வரும்? 6 plus 1. ஸோ n equal to 7. That's all the problem. ஸோ இங்கே இந்த சீக்வென்ஸில் இந்த டேர்ம் எந்த இடத்துல இருக்குது? 7th டேர்மாக இருக்குது. தட் இஸ் 7th பொசிஷனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த 7th term of this GP. அப்போது இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்கும்? 7 terms இருக்கும். ஓகே, that's all the problem. Now let us start with 6th problem. In a GP, the 9th term is 32,805 and the 6th term is 1,215. Find the 12th term. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் ஏபிக்கும் ஜிபிக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. அதனால் ஏபிக்கு ஃபார்முலா என்னன்றதை படிங்க ஒழுங்காக, ஜிபியோட ஃபார்முலாவை படிங்க, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அண்ட் தென் ப்ராப்ளம் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிபி கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துட்டாங்க ஜிபின்னு. 9th term என்னதுன்னு கொடுத்துருக்காங்க, 6th term என்னன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 12th term கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிபி கொடுக்கவே இல்லை அவங்க இல்லையா? ஸோ நம்ம வெறும் 12th term என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது 9th 6th தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஜிபி கண்டுபிடிக்கணும்னு நெசசிட்டியே கிடையாது, டேரெக்டாக அப்படியே சம்மாக போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கோங்க. கிவன் இஸ் நத்திங் பட் 9th termனா என்னென்னு எழுதுவோம்? இந்த 9th term T9ன்னு எழுதுவோம். 9th term is 32,805. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 6th term கொடுத்துருக்காங்களா? ஸோ T6 equal to how much? 1,215. To find என்ன கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம இப்போது? 12th term, that is T12. ஓகே. ஸோ இப்போ கிவன் எழுதியாச்சு, கொஷின் எழுதியாச்சு. நம்ம என்ன பண்ணலாம்? கிவன் எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா nth term ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். nth term is AR power n minus 1. ஸோ ஆல்ரெடி சொன்னேன், இங்கே இருக்க நம்பரை விட ஆரோட பவர் என்ன ஆகும்னா 1 ரெடியூஸ் ஆகும்னு சொன்னேன். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிவன் எடுத்துக்கோங்க, T9 எடுத்துக்கோங்க, 32,805. ஸோ இதில் n சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே 9 இங்கே nக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 9 minus 1 என்ன ஆகும்? 8 ஆகும். அப்போ இது என்ன ஆகும்னா AR power 8ன்னு வந்துடும். T9 is nothing but AR power 8. So 32,805. Okay. So take it as equation 1. இப்போ next given என்னது நமக்கு? T6 is equal to 1,215. Again இந்த ஃபார்முலாக்கு போங்க. n வேல்யூ இங்கே என்னது? 6. அப்போ 6 minus 1 இங்கே பவரில் என்ன வரும்? 5ன்னு வரும். அப்போ T6 is nothing but AR power 5. So AR power
5ன்னு எடுத்துக்கோங்க. 1 2 5 1 2 1 5 ஈக்குவேஷன் 2. ஸோ நம்ம ஏபியில் இந்த மாதிரி சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், nth term ஃபார்முலா ஆஸ் யூஷுவல் AR பவர் n மைனஸ் 1 இன்டூ டி யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு 2 ஈக்குவேஷன் இதே மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சைடு வந்து வேறு மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லையா. என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, a ப்ளஸ் இது 9th termனா a ப்ளஸ் 8dன்னு இருக்கும். இங்கே வந்து a ப்ளஸ் 5dன்னு இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே ப்ளஸில் இருக்கும், நடுவில் ப்ளஸ் இருக்கும், இங்கே டியோட கோஎஃபிஷியன்ட்டோடு இருக்கும். அப்போ நம்ம ஈக்குவேஷனை ஆட் பண்ணுவோம், இல்லாட்டி சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், எலிமினேட் ஆகி ஏதாவது ஒன்று கிடைக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கே நடுவில் என்ன சிம்பிள் இல்லை, ப்ளஸ் சைன் இல்லை. இன்ஸ்டெட் ஆஃப் ப்ளஸ் சைன் வி ஆர் ஹேவிங் மல்டிப்ளிகேஷன். ப்ராடக்டில் இருக்குது. ஸோ ப்ராடக்டில் இருக்கிறதுனால இங்கே ஈக்குவேஷனை நம்ம சப்ராக்டோ ஆடோ பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஈக்குவேஷன் 1 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை 2 which implies ஈக்குவேஷன் 1ஓட லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க, AR பவர் 8 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2ஓட லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, AR பவர் 5 ஈக்குவல் டு ரைட் சைடு வாங்க. ஈக்குவேஷன் 1ஓட ரைட் சைடு என்ன இருக்குது, 32,805. ஈக்குவேஷன் 2ஓட ரைட் சைட் பாருங்கள், 1215. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏ என்ன ஆகிடும், எலிமினேட் ஆகிடும். ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது, 8 இருக்கா. ஸோ இந்த பவரில் இந்த ஆர் பவர் 5 ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சுன்னா 8ல் 5 போச்சுன்னா இங்கே என்ன வரும், பவரில் 3 வரும். அப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் நியூமரேட்டரில் R³ இருக்குது, டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது. இந்த சைடு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது ரெண்டுமே 5 டைம்ஸில் கேன்சல் ஆகும் இல்லை. சி த லாஸ்ட் டிஜிட் 5 இருக்கிறதுனால நம்ம அந்த 5 டைம்ஸில் காமன் ஃபேக்டர் இஸ் 5. ஸோ இப்போ 5 டைம்ஸில் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 5 2s are 10, carry over 2, 21 means 5 4s are again carry over 1, 15 இருக்கும். ஸோ 5 3s are. அதே மாதிரி இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 5 6 are 30, carry over 2, 28 means 5 5s are 25, carry over 3, 30 வரும். ஸோ 5 6 are then 1. அகெயின் பாருங்கள், இது ரெண்டும் 3 காமன் ஃபேக்டர் இருக்கும், ரெண்டுமே 3ஆல் கேன்சல் ஆகும். பாருங்கள், ஆட் பண்ணி பார்த்தா தெரியும். டிவிசிபிலிட்டி டெஸ்ட் தெரியும் இல்லையா, 3க்கு டிஜிட்ஸ் ஆட் பண்ணுங்கள், அது மல்டிபிள் ஆஃப் 3 ஆயிருந்ததுன்னா எப்படி 9க்கு பண்ணுறோமோ அதே மாதிரி தான் 3க்கு. ஸோ 5 9 வரும் ஆட் பண்ணிங்கன்னா. இங்கே ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 11 17 18 வரும். ஸோ 18 மல்டிபிள் ஆஃப் 3 தான், 9 மல்டிபிள் ஆஃப் 3 தான். ஸோ கண்டிப்பாக இது 3 டைம்ஸில் என்ன ஆகும், கேன்சல் ஆகும். ஓகே, ஸோ 8 டைம்ஸ் 1 டைம். இங்கே பாருங்கள், 3 2s are okay, then 3 1s are 3, carry over 2, 26 means 3 8s are 24, carry over 2, 21 means 7. ஸோ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா 2187 டிவைடட் பை 81. ஆக்சுவலி இது 9ல் கூட கேன்சல் ஆகும் உங்களுக்கு. இப்போ 9ல் நான் கேன்சல் பண்ணிவிடுறேன், உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆனால் ஈஸியாக இருக்கும். 9 டைம்ஸ் ஹியர் பார்த்தீங்கன்னா 9 2s are 18, carry over 3, 38 means 9 4s are, carry over 2, 27 means 3s are. Again இது 9 டைம்ஸில் கேன்சல் ஆகும் இல்லையா. 9 2s are 18, 63 means 7s are. ஸோ இங்கே ரிமைனிங் என்ன இருக்குன்னா 27 இருக்குது. ஓகே, இப்போ R³ 27 என்னென்னு எழுதலாம், எக்ஸ்பொனென்ஷியலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 கியூப்னு எழுதலாமா. 3 × 3 × 3, 3 3s are 9, 9 3s are 27. ஸோ 27 கேன் பி ரிட்டன் ஆஸ் 3³ இப்போது இங்கே ஈக்குவல் டு சைன் இருக்குது, பவர் ரெண்டும் சேமாக இருந்தால் பேஸ் ரெண்டும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ ஆர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன, நமக்கு ஏ வேல்யூ கண்டுபிடிச்சா தான் T12 கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எய்தர் இன் ஈக்குவேஷன் 1 ஆர் ஈக்குவேஷன் 2ல் கொண்டு வந்து ஆர் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக என்ன கிடைக்கும், ஏ வேல்யூ கிடைச்சிடும். இப்போ நான் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஏ ஆர் பவர் 5ஆ, ஸோ ஏ தெரியாத அப்படியே வச்சுக்கோங்க. ஆர் என்னது 3, ஸோ 3 power 5 which is equal to 1215. Okay, so A is equal to 1215 divided by 3 power 5.
ஓகே, ஸோ இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுதா செக் பண்ணுங்கள். 5 + 1 6, 6 + 2 8, 8 + 1 9. அப்போது இது 3ஆல் 9 இருக்கிறதுனால மல்டிபிள் ஆஃப் 3ன்றதுனால இது 3ஆல் என்ன ஆகும், உங்களுக்கு டிவைட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கோங்க. 3 × 3 × 3 × 3 × 5 இல்லை, ஸோ 5 டைம்ஸ் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ கேன்சல் பண்ணி பாருங்கள். 3 4s are 12. இங்கே 1 இருக்கிறதுனால 0 வந்துடும். 15னா 5 டைம்ஸ். அகெயின் 5 + 4 9 வருதா, அகெயின் மல்டிபிள் ஆஃப் 3. 9 இஸ் மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ திரும்ப 3ல் கேன்சல் பண்ணலாம். 3 1s are 3, கேரி ஓவர் 1. 10 வருமா, 3 3s are 9, கேரி ஓவர் 1. 5 வருமா, 15 வரும். ஸோ 5 டைம்ஸ். அகெயின் பாருங்கள், இதை ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 9 வரும். ஸோ 9 இஸ் மல்டிபிள் ஆஃப் 3. திரும்ப இது 3ல் கேன்சல் பண்ணலாம். 3 4s are 12, கேரி ஓவர் 1. என்ன ஆகும், 15 வரும். 5 டைம்ஸ். அகெயின் 45 டிவிசிபிள் பை 3. திரும்ப கேன்சல் பண்ணுங்கள். 3 1s are 3, இங்கே 15. திரும்ப இங்கே கேன்சல் பண்ணுங்கள், இங்கே என்ன வரும், 5 டைம்ஸ் வரும். 3 5s are. ஸோ A = என்ன வருது உங்களுக்கு, 5 கிடச்சிருச்சு. இப்போது நம்ம வேலை என்னது, லாஸ்ட்டாக T12 கண்டுபிடிக்கணும். T12 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 12 - 1 என்ன ஆகும், ஆரோட பவர் 11 ஆகிடும். அப்போ AR பவர் 11. AR பவர் 11. ஸோ A வேல்யூ இஸ் 5. R வேல்யூ இஸ் 3. 3 × 11. ஸோ T12 is equal to 5 × 3 × 11. சிம்பிளிஃபை பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை அப்படியே விட்டாலும் பரவாயில்ல. ஓகே, இல்லாட்டி 3 × 11 என்னதுன்னு போட்டு 5ஓட மல்டிப்ளை பண்ணணும். தட்ஸ் ஆல் திஸ் ப்ராப்ளம். Now see the 8th problem. If ABC are in AP, then show that 3 × A, 3 × B, 3 × C are in GP. Okay. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு இந்த சீக்வென்ஸ் இருக்கு இல்லையா, ஏபிசி, அது ஏபி சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து 3 × A, 3 × B, 3 × C இந்த சீக்வென்ஸ் வந்து ஜிபியில் இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ கிவன் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கிவன் என்னது, A, B, C are in AP. ஓகே, ஸோ ஏபியில் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி தெரியும், தட் இஸ் காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ ஏபியில் இருக்குது அப்படின்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி என்னது, A + D, A + 2D, 3 டேர்ம்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறோமா. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஏவை ஃபர்ஸ்ட் டேர்ம் A, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். தேர்ட் டேர்ம். தென் B என்னன்னு எழுதலாம், A + Dன்னு எழுதலாம். C என்னன்னு எழுதலாம், A + 2Dன்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ இது கிவனை வச்சு நம்ம இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு டு ப்ரூவ் எடுத்துக்கோங்க. என்ன ப்ரூவ் பண்ணோம், 3 × A, 3 × B, 3 × C are in GP அப்படின்றத ப்ரூவ் பண்ணோம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கிவன் சீக்வென்ஸை எடுத்துக்கோங்க. நம்ம இங்கே ஏபிசிக்கு சப்ஸ்டியூஷன் வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏக்கு ஏ தான், பிக்கு என்னென்னு கொடுக்கணும், A + D, சிக்கு A + 2Dன்னு கொடுக்கணும். ஸோ இங்கே மாற்றுங்க நீங்கள். 3 × A இன்ஸ்டெட் ஆஃப் B என்ன வரும், A + D, இன்ஸ்டெட் ஆஃப் C 3 × A + 2Dன்னு வரும். இப்போ இது ஜிபியில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும் எப்படி செக் பண்ணணும். T2/T1ம் T3/T2வும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறேன், T2/T1 கண்டுபிடிக்கிறேன். T2 இஸ் வாட், 3 × A + D டிவைடட் பை 3 × A. ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் தெரியும் இல்லையா, தட் இஸ் 3 × A × 3 × D. உங்களுக்கு தெரியும், எக்ஸ்போனென்ஷியல் வரும்போது லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. மல்டிப்ளை இருந்ததுன்னா இது என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன், 2 எக்ஸ்போனன்ட்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகே, ஞாபகம் இருக்கா, டிவைட் பண்ணும்போது பவர்ஸை சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பவர்ஸ் வந்து அடிஷனில் இருக்குது இல்லையா, ஸோ அதை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்படி இருக்கிறது தான் இப்படி மாறி இருக்கும் சிம்பிளிஃபை ஆகும்போது இல்லையா. ஸோ நான் அதை திரும்ப என்ன பண்ணுறேன், ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இது 3 × A,
இப்போ என்ன ஆகும், இங்கே 3 பார் ஏ 3 பார் ஏ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 பார் டி வந்துடும் இல்லையா. அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இந்த டேர்ம் T3 பை T2 என்ன வருதுன்னு பார்க்க போகிறேன். T3 பை T2. T3 என்னது 3 பார் ஏ ப்ளஸ் 2D. T2 is 3 பார் ஏ ப்ளஸ் டி. ஓகே, ஸோ இங்கே என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பவரை ஸ்ப்ளிட் அப் பண்ணுங்கள். 3 பார் ஏ இன்ட்டு 3 பார் 2D. டினாமினேட்டரில் ஸ்ப்ளிட் அப் பண்ணிங்கன்னா 3 பார் ஏ இன்ட்டு 3 பார் டி. ஸோ இது ரெண்டும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ 3 பார் 2D நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, 3 பார் 2D பை 3 பார் டி. நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, டிவிஷனில் இருந்தால் பவர்ஸ் என்ன ஆகும், சப்ட்ராக்ட் ஆகும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், 3 பார் 2D மைனஸ் டி. இந்த பவரை இதையும் என்ன பண்ணோம், சப்ட்ராக்ட் பண்ணணும். 2D மைனஸ் டி என்ன வரும், டி தான் வரும். 2D மைனஸ் டி இஸ் டி. அப்போது என்ன வருது உங்களுக்கு, T3 பை T2 இஸ் நத்திங் பட் 3 பார் டி. இங்கேயும் என்ன வருது, T2 பை T1 3 பார் டி வருது. அப்போ ரெண்டு ஈக்குவலா, T2 பை T1 இஸ் ஈக்குவல் டு T3 பை T2. அப்போது given சீக்வென்ஸ், அப்போ இந்த சீக்வென்ஸ் எதில் இருக்குதுன்னு சொல்லலாம், நம்ம காமன் ரேஷியோ இருக்கிறதுனால இந்த சீக்வென்ஸ் ஜிபியில் இருக்குது. It is 3 பார் டி. ஸோ 3 பார் ஏ, 3 பார் பி, 3 பார் சி are in GP. Hence proved. ஸோ இந்த ப்ராப்ளமோட இந்த எபிசோட் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த எக்ஸசைஸோட ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நோட்ஸ்க்கான வெப்சைட் லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய் பாருங்கள் நோட்ஸ் வேணும்னா. அண்ட் தென் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். Until then, bye bye.